இன்றைக்கி என்ன வீடியோனா, எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது. இது வந்து பீரியட்ஸோட சிம்டம்ஸா இல்லை ப்ரெக்னன்சி சிம்டம்ஸா, எந்த மாதிரி இருந்தால் நான் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற டவுட்டுக்கெலாம் ஆன்சர் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒயிட் டிஸ்சார்ஜ் வரதுக்கு 3 ரீசன் தாங்க இருக்கும். ஒன்று, இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. 2வது, ஹார்மோன் சேஞ்சஸ்னால் வரக்கூடியது. 3வது, ஹீட் ரெகுலேட்டிங் ஆகிறதுனால வரக்கூடியது தான். சாதாரணமான வெள்ளைப்படுதல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பீரியட்ஸ் ஆக போகிறீங்க அப்படின்னா வரும், இல்லை செக்ஸாக இருக்கும்போது வரக்கூடிய அண்ட் ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் தான் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கணும். உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால சில பேருக்கு எப்பவுமே ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு முக்கியமாக டாக்டரோட கன்சல்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுவே ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கான சிம்டம்ஸா இல்லை ப்ரெக்னன்சி சிம்டம்ஸா அப்படின்றது எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து க்ரீனியாக இருக்குது, இல்லை கொஞ்சம் எல்லோ வந்து மிக்ஸ் ஆகி வருது, வித்து ஸ்மெல்லோடு வருது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இதுவே கிளியர் ஜெல்லி மாதிரியோ இல்லை தண்ணி மாதிரியோ இருந்தால் பீரியட்ஸ் ஆக போகிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இல்லை எனக்கு வந்து கஞ்சி மாதிரி இருக்குது, தயிர் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மோஸ்ட்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தாங்க. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்ன்றது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு சிம்டம்ஸ் இருக்கும், சில பேருக்கு சிம்டம்ஸே இல்லாமல் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் பண்ணாதீங்க, ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிரும் அது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹெல்த்தை மட்டும் மெயின்டைன் பண்ண பாருங்கள், மற்ற ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ்.